கோதுமை என்பது தேவ பிள்ளைகளை குறிக்கிறது, களை என்பது பிசாசை குறிக்கிறது. பிசாசு எப்போ தேவ பிள்ளைகளுக்குள்ள களையையும் பாவத்தையும் விதைப்பான் என்றால், தூங்கும் பொழுது, நித்திரை செய்யும் பொழுது பாவத்தை விதைக்கிறான். அப்போ ஜெபிக்காத இரவுகள் உங்களுக்கு இருக்குமானால் பிசாசு ஈஸியா அந்த இரவுல கிரியை செய்ய முடியும். தேவனை தேடாத இரவுகள் உங்களுக்கு இருக்குமானால் பிசாசு ஈஸியா அந்த இரவுல உங்களிடத்தில் களையை விதைக்க முடியும். கர்த்தரிடத்தில் வேண்டுதல் பண்ணாம, விண்ணப்பம் பண்ணாம, ஜெபம் பண்ணாத தூங்குகிறவன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் பிசாசின் கூட்டாளி. அல்லேலூயா. வேதத்துல பிசாசை தேவன் அநேக இடத்துல துரத்தி இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு வாலிபன் அலக்கழித்து சில நேரம் தீயிலும் சில நேரம் தண்ணீரிலும் விழுகிறத பார்க்கிறோம். வாயில் நுழை தள்ளி அவனுடைய சரீரத்தினுடைய பலன் இழந்து அந்த இடத்துல அவன் மயங்கி விழுகிறத பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு அந்த வாலிபனுக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்தி அவனை விடுதலையாக்குகிறார். அப்ப பிசாசு போராட்டம்னா அலக்கழிக்கிறதும் பயமுறுத்துகிறதும் தான் பிசாசு போராட்டம் நினைக்கிறோம். நீ ஜெபிக்கல பாருங்க, ஜெபிக்காததே பிசாசு போராட்டம். வசனம் சொல்லுகிறது, வழி அருகே விதைக்கப்பட்டவன் அந்த வசனத்தை கேட்டும் உணர்வில்லாத இருக்கிறான். பொல்லாங்கன் அவனுடைய இருதயத்திலிருந்து வசனத்தை எடுத்து போடுகிறான். பிரசங்கத்தை கேட்டு கீழ்ப்படியவில்லை என்றால் உனக்குள்ள பிசாசு போராட்டம் இருக்கிறது. ஜெபம் பண்ணவில்லை என்றால் பிசாசு போராட்டம் இருக்கிறது. தேவனை தேடுகிறதில் உனக்கு வாஞ்சை இல்லை என்றால் பிசாசு உனக்குள்ள சைலண்டா இருந்து கிரியை செய்கிறான். ஒரு மனுஷன் கேன்சர் வியாதியில மரித்து போனதுக்கு அப்புறம் அவங்க டாக்டர் கிட்ட அதுக்கு முன்பாக போய் செக்கப்புக்கு போறாங்க. கேன்சர் 4வது ஸ்டேஜ். அந்த கேன்சர் உள்ள இருக்கிறதே தெரியல, வியாதி உள்ள இருக்கிறதே தெரியல. ஒரு வேளை தெரிந்திருந்தால் டாக்டர்கிட்ட போய் குணமாக இருக்கும். அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறா, உனக்குள்ள இருக்கிற பிசாசு போராடுகிறது தெரிந்துச்சுன்னா நீ விடுதலை ஆயிருவ. தெரியாம உனக்குள்ள போராடி கொண்டிருக்கிறா.